வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோங்க. 60 வயதை கடந்ததுக்கு அப்புறம் உடலினுடைய நரம்பு மண்டலம், அந்த நர்வ் சிஸ்டம் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இப்போ வயது அதிகரிக்கும் போது நரம்புகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையலாம். இதனால பலவீனம், மரத்து போதல் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். நரம்பு செல்களை பாதுகாக்கிறதுக்கு பாரம்பரிய சத்தான உணவுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த உணவுகள் என்னென்ன, எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முருங்கைக்கீரை மற்றும் முருங்கைக்காய் 60 வயதுக்கு அப்புறம் நரம்புகளை பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்திற்கு வலிமை தரக்கூடிய உணவுகளில் முருங்கைக்காய், முருங்கைக்கீரைக்கு முதல் இடத்தை கொடுக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் நரம்பு சேதத்தை தடுத்து அதுக்கு புத்துணர்ச்சி, அதாவது நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. சாப்பிடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 முதல் 4 முறை பொரியலாகவோ அல்லது சூப்பாகவோ செய்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு வைத்து கொண்டும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை குழம்பு, பொடி, இது மாதிரி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இரண்டாவதாக நட்ஸ் மற்றும் விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய வால்நட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆளி விதைகள், பூசணி விதைகள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய நன்மைகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா, பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் மெக்னீசியம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகளினுடைய செயல்பாட்டை தூண்டி நினைவு ஆற்றலையும் நரம்பு மண்டலத்தினுடைய பலத்தையும் மேம்படுத்தும். அக்ரூட் பருப்புகள், அதாவது வால்நட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளை மற்றும் நரம்பு செல்களை பலம் பெற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சாப்பிடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 4 அல்லது 5 பாதாம் பருப்புகளை தோல் நீக்கி இரவுகளில் அதாவது நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் எழுந்ததுக்கு அப்புறம் தோலை நீக்கி விட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் 2 அக்ரூட் பருப்புகளையுமே சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸை தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு 50-60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடல் நரம்புகள் இரும்பு போல பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ பழமையான உணவுகள் அப்படின்னு சொல்ல போகும்போது பழைய சாதம் எடுத்துக்கொள்ளலாம். ஃபெர்மெண்டட் ரைஸ் 3ஆவதாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதனுடைய நன்மைகள் 60 வயதுக்கு அப்புறம் நரம்புகளை எப்படி பலப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு வடித்த அந்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலை சாப்பிடக்கூடிய அந்த பழமையான உணவு விட்டமின் B12 மற்றும் விட்டமின் B6 போன்ற நரம்புகளுக்கு தேவையான சத்துக்களை இயற்கையாகவே வழங்குது. இதனால தான் நம்மளுடைய தாய்மார்கள், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த 50-60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களுடைய அந்த இளமை காலத்தை தாண்டி முதுமை காலத்திலையும் ரொம்ப இளமையாக இருந்ததுக்கான காரணமே பழைய சாதத்தை அவங்க காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கிட்டதால தான். ஸோ பழைய சாதம் நரம்பு மண்டலம், ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டத்தையுமே அமைதிப்படுத்தி பலப்படுத்தும். எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். காலை உணவாக நீராகாரமாகவோ அல்லது சின்ன வெங்காயம், மோர் சேர்த்து பழைய சாதமாகவோ நீங்கள் எப்படி இதை சாப்பிடக்கூடிய முறையை எப்படி நீங்கள் அமைத்து கொண்டாலுமே மருத்துவ நன்மைகளை பழைய சாதம் உங்களுக்கு கொடுக்கும். நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைக்கும். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 50-60 வயதுகளில் சீசனலாக கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பாரம்பரியமிக்க பனங்கிழங்குல நார் சத்தும் தாது உப்புக்களும் நிறைந்திருக்கு. இது உடல் உறுப்புகளுக்கு பலம் சேர்க்கிறதோடு நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்கும் பெரிதும் உதவி பண்ணும். இதை சாப்பிடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, அவித்து சாப்பிடலாம் அல்லது புட்டு மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கோடைக்கால பருவ காலங்களுக்கு முன்னாடி ஜனவரி மாதங்கள்லேருந்து ஏப்ரல், மே மாதங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காலங்களில் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பூண்டு 5ஆவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அந்த அல்லுசின் அப்படின்ற சத்து ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து நரம்புகளுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்குது. ஸோ இது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கூடிய தன்மை கொண்டது. இது சாப்பிடக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா, சமையலில் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கொள்வதோடு 2 பல் பச்சை பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்த்து மென்று சாப்பிடலாம். அப்போ பூண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். சுழற்சி அடிப்படையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அளவுக்கு உங்களுடைய சமையலில் தினமும் பூண்டு எடுத்துக்கிறீங்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுடைய அந்த நரம்புகள் 50-60 வயதுகளுமே பலம் பெற ஆரம்பிக்கும். பூண்டு எடுத்துக்கொள்ளும்போது வாயு பிரச்சனைகள் எல்லாமே நம்ம 50-60 வயதுலேருந்து விடுபட்டு விடலாம். ஸோ நரம்புகளை பன்மடங்கு பலம் பெற வைக்கணும்னா பூண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆவதாக பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், அதில் குறிப்பாக வல்லாரை கீரையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் பலம் பெற ஆரம்பிக்கும். 50-60 வயதுகளிலுமே வல்லாரை கீரை நமக்கு துணை புரியும்.
ஸோ வல்லாரைக்கீரை வந்து நரம்புகளுக்கு டானிக் போல செயல்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணும். மேலும் பசலைக்கீரை போன்ற பச்சை காய்கறிகளில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோலேட் மற்றும் மெக்னீசியம் சத்துக்களை நிறைந்திருக்கிறதால நரம்பு தளர்ச்சியெல்லாம் நீங்கள் அந்த 50-60 வயதுகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளணும். பச்சை இலை காய்கறிகள் தினமும் காய்கறிகள் இல்லாமல் உங்களுடைய உணவுகளை நீங்கள் 50-60 வயதில் சாப்பிடவே கூடாது. தினமும் உங்களுடைய உணவுகளில் சுழற்சி அடிப்படையில் நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளணும். அதே போல தான் கீரை வகைகளை வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி கீரைகளை சாப்பிடணும். அதில் குறிப்பாக வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கூட வல்லாரை கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். துவையலாகவோ அல்லது கூட்டு மாதிரி எப்படி வேணால் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கீரைகள் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை இரும்பு போல பலம் பெற வைத்து கொடுக்கும். அதே போல் அந்த 50-60 வயதுகளில் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை மீண்டும் புதுப்பித்து ஓரளவுக்கு மறதியை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஏன்னா வயதானவர்களுக்கு, அதாவது 50-60 வயதுகள் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் அந்த மறதி அப்படின்றது வந்து முழுவதுமாக நீக்க முடியாது, ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளணும். 7வது பார்த்தீங்கன்னா மீன் மற்றும் முட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய சோர்ஸ் இதெல்லாம் இதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த 50-60 வயதிலுமே நரம்புகள் வந்து பலமாக தான் இருக்கும். இதனுடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா கடல் மீன்களில் குறிப்பாக மத்தி மீன், வஞ்சிரம் மீன் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நரம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு உரையை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்துக்கள் எல்லாமே நரம்பு மண்டலத்தினுடைய சீரான இயக்கத்திற்கு அவசியமானது. இப்போ வாரத்திற்கு 2 முறை மீன் குழம்பு வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. வறுவல் கூட நீங்கள் சாப்பிடலாம். எண்ணெய் போட்டு அதிகமாக வறுத்து எடுத்துக்கிறது மீன் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. அதே போல் தினமும் ஒரு அவித்த முட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் அவித்த முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டை வந்து நீங்கள் ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்வதை விடவும் நீங்கள் அவித்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா மீனும் முட்டையும் சரி உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். 50-60 வயதுகளிலுமே உங்களுடைய உடல் நலத்தை பலம் பெற வைக்கும். இப்போ சில வாழ்க்கை நடைமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும். அப்போ தான் உங்களுடைய உடல் நரம்புகள் 50-60 வயதுகளுமே பலமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு இயற்கையாகவே வந்து இருக்கணும். அதாவது உங்களுக்கு இப்போ 50-60 வயது தொடும்போது நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் தொடர்பாக தூக்கமின்மை பிரச்சனை வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆரோக்கியமாக இப்போ நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 50-60 வயதுகளிலுமே இரவு நேர உறக்கம், அதாவது நைட் டைமில் 7 மணிலேருந்து ஆரம்பித்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து ரிலாக்ஸ் அடைய ஆரம்பிக்கும். அப்போ தூக்கம் அப்படின்றது வயதானவர்களுக்கும் ரொம்ப அவசியம். நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஒரு அரை மணி நேரங்கள்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம். அது கூட உங்களுக்கு நல்லது தான். அப்போ தான் உங்களுடைய உடல் நரம்புகள் அந்த 50-60 வயதுகளுமே பலமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தூக்கம் அப்படின்றது அவசியம். தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்கள் 2 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிங்க. தாகம் நின்றுச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடுங்க. ஆனால் 2 லிட்டருக்கும் கம்மியாக குடிக்காதீங்க. ஏன்னா அது உங்களுடைய உடலில் வறட்சி ஏற்படுத்தி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் அதுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து உடற்பயிற்சிகள் வந்து செய்யணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் வந்து செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக நடைப்பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யணும். ஏன்னா நடைப்பயிற்சியை சிறந்த உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. அப்போ 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மன அழுத்தத்தை வைக்கக்கூடிய நிறைய வந்து பேட் தாட்ஸ்க்கெல்லாம் போகாமல் எளிய உடற்பயிற்சி அப்புறம் யோகாசனங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வரும். பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ சமூகத்தை சார்ந்த புதிய அந்த ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இருக்கிறதால உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தத்துக்கு நீங்கள் போகாமல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்போ நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக வந்து நரம்பு தளர்ச்சி, நரம்புகள் சேதமடைகிறது, புற நரம்புகள் வலு குறைகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிற நபர்கள் இந்த உணவுகளோடு சேர்த்து இந்த வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிக்கும் போது எந்த பிரச்சனையும் நலமோடு வாழலாம். நீங்களும் நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.